பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரன் ஆயிடுவார். இதுலேயும் ஒரே பாட்டை போட்டு 3 BHK வாங்கணும்னு சொல்லாமல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை மென்டலாகவும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. என்னைக்கு உடச்சி வெளில வரமோ அன்னைக்கு நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து போயிடும், காணாமே போயிடுவோம். நான் சூரிய வம்சம்லாம் சொல்ல கம்பல்ல, இது வேற மாதிரியா இருக்குது உங்களோட கேரக்டரு. என்னடா ரச்சின் ரவீந்திராவை கூட்டி நடிக்க வச்சிட்டீங்கடா, இது சித்தார்த்தரா அப்படி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இது கேரியர் பெஸ்ட் என்னை பொறுத்தவரை சூரிய வம்சத்துக்குலாம் வந்து ஒரு படி மேலே சொல்லலாம். அதில் வந்து ஒரே பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரன் ஆயிடுவார். இதுலேயும் ஒரே பாட்டை போட்டு 3 BHK வாங்கணும்னு சொல்லாமல் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதுதான் செம்ம காம்போ, அருமையான காம்போ. அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஏஜ்டாக பார்த்த மாதிரி இருக்குது. அதை விட பார்த்தோன்னா சரத்குமார் சாருக்கு வந்து கேரியர் பெஸ்ட். உண்மையிலே சார் இந்த மாதிரி அவர் நடித்ததே இல்லை. பச்சைக்கிளி முத்துச்சரத்தில் பார்த்தோம்ல அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஃபேமிலி மேன் எப்படி போவார் வருவார் இதில் மாட்டுவாருங்கிற மாதிரி க்ளீனாக பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த்துக்கு வந்து வரிசையாக 2-3 படம் ஃபெயிலியர் சொன்னாங்க. இந்த படத்தில் அவர் பெரிய கம்பேக் கொடுத்துருக்காப்புல. சித்தார்த்தெலாம் என்ன மனசையா வாழ்ந்துருக்காப்புல படத்தில். எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம ரச்சின் ரவீந்திரா கிரிக்கெட் பிளேயரை பார்த்த மாதிரி இருக்குது. என்னடா ரச்சின் ரவீந்திராவை கூட்டி நடிக்க வச்சிட்டீங்கடா, இது சித்தார்த்தரா அப்படி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தில் ஒன்லைன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடுங்கிறது ஒரு கனவு, நம்பிக்கை. அதை வந்து காப்பாற்றணும், வீடு வந்து வாங்கணும். அதுக்கு எவ்வளோ போராடுற கதை. எப்படி பார்த்தாலும் சரி, யார் வீடு வாங்கினாலும் ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்ல, அது மாதிரி இதில் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தடங்களை உடச்சி எப்படி வீடு வாங்கினாங்கிறத கதை. எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை நம்ம எதுவுமே பேச முடியாது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை ரொம்ப அலப்பறை பண்ணிட்டாங்க. சரத்குமார் சாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படத்தில். தேவயானி மேமோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. அந்த கனவு நிஜமாச்சா என்னங்கிறது தான் அந்த படத்தோட கதை. அது ரொம்ப அழகாக தன்னோட ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லியிருக்கிற டேரக்டர் வந்து ரொம்ப நல்ல படம். நல்லா கனெக்ட் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு. தேவயானி ஆக்டிங் பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு பெருசாக டயலாக் வைக்கல படத்தில். ஆனாலுமே அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் மாதிரி இந்த படத்தை கிளைமேக்ஸில் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல மெசேஜ். அவங்க தங்கச்சியோட அந்த ஒரு சீனில் வந்து அவங்க கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு போல்ட்னஸ் எல்லா பொண்ணுக்குமே. ஒரு ஹராஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை மென்டலாகவும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாருக்குமே அது வந்து புரியும். இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸில் வச்சு எடுத்த சில விஷயங்கள் எல்லாமே எவ்வளோ நல்லா ஒர்க் ஆயிருக்கு. படம் ஃபுல்லாகவே இப்போ நிறைய சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக கேர்ள்ஸ் ரொம்ப போல்டாக இருக்காங்க. பேரண்ட்ஸும் இப்போ வந்து அந்த அவேர்னஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. இப்போ யதார்த்தமாக எதனா டேக் இட் இஸ், நீ ஹாப்பியாக இருக்கியா, உனக்கு பிடிச்சிருக்கா, நீ அதை பண்ணுங்கிற மாதிரி இருக்கு. யாருமே இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய படம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் கேர்ள்ஸுக்காக. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு அப்பா கேரக்டரில் அது ஆக்சுவலாக எங்கள் அப்பா மாதிரி எல்லா அப்பாவும் அப்படிதான். கண்டிப்பாக ஐயோ அழுத கதையாக தான் இருந்தது படம் ஃபுல்லுமே. அவங்க சக்ஸஸ் வந்து நாங்கள் சக்ஸஸ் ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் மிடில் கிளாஸு வேறு வழியே இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படிலாம் வாழ்கிறாங்க, அதை மாற்றணும்னு ட்ரை பண்ணும்போது என்ன மாதிரிலாம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்களுக்கு வருது, ஏன் அதை மாற்றவே முடியல, அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு விஷயம் நடக்கும். ஆக்சுவலி வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு போய் கேள்வி கேட்கும்போது அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணிட்ட பர்ஃபார்மன்ஸு, காப்பி பேஸ்ட் தானே பண்ண, அவனுக்கெல்லாம் என்ன ப்ரொமோஷன், வேலையை வேண்டான்னு சொல்லும் போது ஒரே ஒரு டைலாக், இஎம்ஐ இருக்குது, ஹவுசிங் லோன் போட்டிருக்க, அடுத்து ஒரு தங்கச்சி கல்யாணம் இருக்குது, இதெல்லாம் யோசிச்சுட்டு ரிசைன் பண்ணி. எல்லாரோட பிளாக்மெயிலும் இதுதான். ஆனால் அதை என்னைக்கு உடச்சி வெளில வரமோ அன்னைக்கு நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து போயிடும், காணாமே போயிடுவோம், நம்ம வேறு மாதிரி ஆயிடுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிறத ரொம்ப காமிச்சிருப்பாங்க. நம்ம எல்லா விஷயத்துக்குமே வேறு வழியே இல்லாமல் ஃபியூச்சர்காண்டியே ஓடி நிகழ்காலத்தை விட்டுட்டோங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. என்னதான் கோடிக்கணக்கில் வீடு வாங்கினாங்க, கூட்டு குடும்பமாக இருந்ததாங்க வீடு. அது தன் தாய் தோப்பனை நிறைவேறாத ஆசையை தன் பையனும் தன் மகளும் நிறைவேற்றுறாங்க. அதுதான் கதை. ஒரு தாய் தோப்போட ஆசையை நிறைவேற்றி தான் கதை. படம் வந்து வீடு இல்லை, பெட்ரூமு கிடையாது, ஒரு குடும்ப சப்ஜெக்ட் படித்து இது கதை. இது சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. நான் சூரிய வம்சம்லாம் சொல்ல கம்பல்ல, இது வேறு மாதிரியா இருக்குது உங்களோட கேரக்டரு. அதை வச்சு இல்லை நான் மையப்படுத்தல நான் பேச மாட்டேன். ஏன்னா இது வேறு கேரக்டர், அப்படியே மாறிட்டாங்க. ஏன்னா பேரம்பேத்தி லெவலில் வந்தாச்சுப்பா. ஏன்னா சூரிய வம்ச கதையை எடுக்கிற பேரம்பேத்தி லெவலில் வந்துட்டா போல, அது ஏன் சூரிய வம்சத்தை வச்சு பேசுறீங்க? தேவயானி இருந்தால் உயர்த்திடுவாங்களா? கிடையாது. சித்தார்த்தாவோ தன்னுடைய தங்கச்சி தான் இது படம். சூப்பராக நடிச்சுக்கிறான் மனுஷன். பாய்ஸ் படம் பார்த்தேன். யோ நீ வேற லெவலில், நீ ஃபேமிலி மேன் ஆகிட்டியா? நீ
சீக்கிரமா கல்யாணம் ஆச்சான்னு எனக்கு தெரியல. சித்தார்த்தா கல்யாணம் ஆச்சா? ஓ அதாயா உருகி உருகி நடிச்சுக்கிற நீ நல்லா கிளீனாக தெரியுதியா? நீ கல்யாணம் ஆன ஆள் தான். கண்டிப்பாக வந்து கரெக்டாக உருகி விரித்து ஒரு கணவன் என்ன, ஒரு மனைவன் என்ன, ஒரு குழந்தைனா என்னன்னு கரெக்டாக வச்சு நடிச்சுக்கிற.